தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. கட்சி பூசல், தொடர் தேர்தல் தோல்வி என எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் கும்பகர்ணனுக்கே டஃப் கொடுத்து தூங்குவதாக விமர்சனத்துக்குள்ளான காங்கிரஸை வெறும் 3 மணி நேர திரைப்படத்தின் மூலம் கடுப்பேற்றி விட்டிருக்கிறதாம் பராசக்தி படக்குழு. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகனின் நடிப்பில் கடந்த 10ஆம் தேதி திரைக்கு வந்தது பராசக்தி திரைப்படம். 1960களில் மத்திய அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்து மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டங்களையும் அதனால் தமிழகத்தில் நடந்த வன்முறை சம்பவங்களை பற்றியும் பேசும் திரைப்படமாக பராசக்தி அமைந்துள்ளது. குறிப்பாக பாஜகவின் இந்தி திணிப்பை மட்டும் பார்த்து வளர்ந்த இன்றைய இளம் தலைமுறைக்கு இதனை முன்னரே கையில் எடுத்து தோல்வி கண்ட காங்கிரசின் முயற்சியை பராசக்தி திரைப்படம் ஆழமாக எடுத்து கூறுவது கதர் சட்டைக்காரர்களுக்கு மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிலும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை படத்தில் வில்லத்தனமாக சித்தரித்திருப்பதாக சொல்லப்படுவது காங்கிரசார் மத்தியில் உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பராசக்தி திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என கொந்தளிக்கும் காங்கிரஸ் மாநில முதன்மை துணைத் தலைவர் அருண் பாஸ்கர் முழுக்க காங்கிரஸை குறிவைத்து தாக்கும் நோக்கத்துடன் பல பொய்களை சேர்த்து திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் 1965களில் தபால் நிலையங்களில் இந்தியில் மட்டும்தான் படிவங்கள் நிரப்பப்பட வேண்டும் என காங்கிரஸ் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததாக திரைப்படத்தில் சொல்லப்பட்டிருப்பது கட்டுக்கதை என்றும், இன்னும் ஒரு படி மேலாக அதே ஆண்டு பிப்ரவரியில் கோவைக்கே வராத இந்திரா காந்தியின் கண்முன் ரயிலை கொளுத்தி இந்தி திணிப்புக்கு எதிராக கையெழுத்து போட வைத்ததாக திரைப்படத்தில் காட்டுவதெல்லாம் வரலாற்றில் நடைபெறாத சம்பவங்கள் என்றும் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல பொள்ளாச்சியில் போராட்டம் நடத்திய 200க்கும் மேற்பட்ட தமிழர்களை இரக்கமின்றி காங்கிரஸ் அரசு சுட்டுக் கொன்றதாக ஆதாரமே இல்லாத புகார்களை திரைப்படத்தில் அடுக்கி இருப்பதாக கோபக்கடலில் பொங்கிய அவர் உண்மைக்கு புறம்பான காட்சிகளை திரைப்படத்தில் இருந்து நீக்காவிடில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பராசக்தி திரைப்பட குழுவை கடுமையாக எச்சரித்திருக்கிறார். தமிழகத்தில் தங்களது ஆட்சி அமைய காரணமாக இருந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் பற்றி பேசும் படம் என்பதால் பராசக்தியை திமுக கொண்டாடி வரும் சூழலில் மறுபுறம் கூட்டணியில் இருந்து கொண்டு திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் போர்க்கொடி தூக்கியிருப்பது கூட்டணியில் புகைச்சலை ஏற்படுத்தும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். அதிலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் காங்கிரஸ் கட்சிதான் முதலில் இந்தியை திணிக்க முயன்றதாக பராசக்தி திரைப்படம் பற்ற வைத்திருக்கும் தீ எந்த அளவுக்கு பரவும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.